ஓய்வு பெற்ற சிறை பணியாளர்கள் நலசங்கத்தின் 12ஆம் ஆண்டு விழா நடைபெற்றது. கோவை கணபதி பகுதியில் உள்ள கேபிஆர் திருமண மண்டபத்தில் ஓய்வு பெற்ற சிறை பணியாளர்கள் நலசங்கத்தின் 12ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவானது தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவை கோட்டத்தின் சரக சிறை துறை துணைத் தலைவர் சண்முகசுந்தரம் மற்றும் மாநில தலைவர் சின்னப்பு அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். மேலும் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு ஊக்கப்பரிசு வழங்கப்பட்டது. மற்றும் இவ்விழாவில் புதிய மருத்துவ காப்பீடு திட்டம், மருத்துவ சிகிச்சைக்கான முழு செலவு தொகையும் காசில்லா மருத்துவம் என்ற திட்டத்தின் கீழ் செயல்படுத்தப்பட வேண்டும். ஓய்வூதியர்கள் ஓய்வூதியத்தை ஒப்படைப்பு செய்து பெற்ற தொகைக்கான பிடித்த காலத்தை 15 ஆண்டுகள் என்பதை 12 ஆண்டுகளாக மற்ற சில மாநிலங்களைப் போல் குறைக்க வேண்டும். தேர்தல் வாக்குறுதி கூடுதல் ஓய்வூதியம் 70 வயதில் 10% அளிக்க வேண்டும். சிறைத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற சீருடை பணியாளர் மரணமடையும் நேர்வில் அருகிலுள்ள சிறையில் இருந்து சிறை அலுவலர் நேரில் வந்து உரிய இறுதி மரியாதை அளித்திட வேண்டும். ஓய்வூதியத்துடன் மருத்துவப்படி 1000 ரூபாயாக உயர்த்த வழங்க வேண்டும். குடும்ப ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கும் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டம் செயல்படுத்தப்பட வேண்டும். ஏ மற்றும் பி பிரிவு ஓய்வூதியர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டு அந்த பொங்கல் பரிசு தொகை மீண்டும் வழங்க வேண்டும். ஓய்வூதியர்கள் அரசு பேருந்தில் சலுகை கட்டணத்தில் பயணிக்க வழிமுறை செய்தல். ஓய்வூதியாளர்கள் குடும்ப நல நிதி 2 லட்சமாக உயர்த்த வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட்டது. இதில் புஷ்பா சைமன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர், நிர்வாக குழு தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர் பால்ராஜ், செயலாளர் மயில்சாமி, துணைத் தலைவர் தனபால், பொருளாளர் வேணுகோபால், துணை செயலாளர் பரமேஸ்வரன், சிறைத்துறை துணை தலைவர் ஓய்வு முனிமேலு, சைமன் மற்றும் சங்க கௌரவ ஆலோசகர்கள், சங்க நிர்வாகிகள், கூடுதல் செயற்குழு உறுப்பினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.